பிரைஸ் த லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய ஜீவ அப்பம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, ஆக்கினைக்குரிய ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதிக்குரிய ஊழியம் அதைவிட அதிக மகிமை உள்ளது. இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் அவர் ஒப்பிட்டு பேசுவதை பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தோட ஒரு ஆழத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஆக்கினைக்குரிய ஊழியம் அது மோசேயின் நியாயப்பிரமாண ஊழியத்தை குறிக்கிறது. பாருங்கள், நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை காட்டுகிறது. ஆனால் அது மனிதன் பாவி என்பதை வெளிப்படுத்துகிறது, தண்டனைக்குரியவன் என்று அதில் நிரூபிக்கிறது. ஒரு நியாயப்பிரமாணத்தை பார்த்திங்கன்னா, அது அந்த நியாயப்பிரமாணத்தின் பார்க்கும்போது நம்ம பாவி அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு அந்த நியாயப்பிரமாணத்தில் சோர்ஸ் இல்லை. பாருங்கள், பிரமாணம் பாவத்தை அப்போ வெளிச்ச போட்டு காமிக்குது. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை அது கொடுக்கவில்லை. அது ஆக்கினை அல்லது தீர்ப்பு கொண்டு வருகிறது. இருப்பினும் இந்த ஊழியத்திற்கு மகிமை இருந்தது. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவரது முகம் பிரகாசித்தது. அவரே அதுக்கு சாட்சியாக இருக்கார். அப்போ நீதிக்குரிய ஊழியம் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஊழியம். ஆமேன். இது புதிய உடன்படிக்கையில் மனிதன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான். ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்திலிருந்து அவர் செயல்படுகிறார். தண்டனைக்கு பதிலாக இரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமேன். அதனால தான் அந்த நீதிக்குரிய ஊழியம்னு இந்த ஆவியின் பிரமாணத்தில் உள்ளதை நீதிக்குரிய ஊழியம் என்று நாம் சொல்லலாம். இந்த நீதிக்குரிய ஊழியம் அதை விட அதிக மகிமை கொடுக்கிறதா இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் ஒரு தற்காலிக மகிமை தான் அது. ஆனால் புதிய உடன்படிக்கை நிலையான மகிமை, உயிர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிற மகிமை, நம் இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிற மகிமையாக இருக்கிறது. இரட்சிப்பு நமக்குள்ளே அனுதினமும் இரட்சிப்பை தந்து அதை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. மோசேயின் முகத்தில் அந்த மகிமை மங்கியது. ஆனால் கிறிஸ்துவின் மகிமை, அந்த இயேசு கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவின் கிருபையின் மகிமை ஒருபோதும் மங்காது. ஆமேன். இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது, தேவன் மனிதனை சட்டத்தால் மட்டும் மாற்றவில்லை, கிருபையால் மாற்றுகிறார். ஆமேன். நியாயப்பிரமாணத்தினால யாருமே நீதிமான் ஆக முடியல. அதனால தான் வார்த்தையாக தேவன் மாம்சமாகி அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஆவியின் பிரமாணத்தின் மூலமாக தான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நித்திய ஜீவனை தர வல்லவராக இருக்கிறார். பிரமாணம் பாவத்தை காட்டுகிறது, ஆனால் கிறிஸ்து நமக்கு நீதி அளிக்கிறார். அல்லேலூயா. அப்போ பழைய உடன்படிக்கை ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறது, புதிய உடன்படிக்கை நீதி மற்றும் ஜீவனை தருகிறது. அதனால் கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியம் எல்லாவற்றை விட மகிமையாக இருக்கிறது. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் விசேஷத்த பாத்திரமாய் ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார். நாம் இந்த கிருபையின் காலத்திலே பிறந்து வளர்ந்து ஆண்டவரை அறிந்து கொள்கிற ஸ்லாக்கியம் கிடைத்து ஆண்டவருக்காக ஓடுகிற இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதே. நீங்களும் நானும் விசேஷித்த பாத்திரம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மேலே வைக்கிற அன்பு, வசனத்தின் மீது உள்ள தாகத்தின் நிமித்தமாக தான் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஆவியானவர் நம்மளை உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து, அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபையின் காலத்தில் எங்களை ஆண்டவரே தெரிந்தெடுத்தீரே. அப்பா, நாங்கள் எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்திருந்த எங்களை தேடி உம்முடைய பிள்ளையாய் மாற்றி அழகு பார்க்கிறீரே, நன்றி தகப்பனே என்று சொல்லி ஆண்டவர் அண்டையில் நம்மளை முழுதுமாக ஒப்பு கொடுப்போமா? இந்த அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. 7 குத்து விளக்கில் மத்தியில்
உலாவுகிறே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உடைய பாதபடியில் உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த அந்த மேலான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த 2026 வருஷத்தின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் 29ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் ஒவ்வொரு நீர் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினீரோ, படைத்தீரோ, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. நன்றி தகப்பனே ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதாவே, நன்றி தகப்பனே. ஆக்கினை கொடுக்குற அந்த ஊழியத்தில் அந்த காலகட்டத்தில் இல்லாதபடி ஆண்டவரே, கிருபையின் காலகட்டத்திலே அப்பா நீதியை கொடுக்கிற இந்த ஊழியத்தின் காலத்திலே அப்பா எங்களை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வேறு பிரித்து உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த கிருபையின் ஊழியத்தில் இன்னும் அநேகர் உம்மண்டில் கிட்டி சேர அப்பா இவ்வேளை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஒருவனை நீர் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொருவரையும் உம்மண்டில் இழுத்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியத்தின் பாதையில் எடுத்து நீங்கள் பயன்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் கைட்டுச்சுக்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சுய பலமோ ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீங்கள் கொடுக்குற கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.